21 சங்கீதம் 9வது வசனம் ஒரு ஆள் சத்தமா படிங்களா? முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சங்கீதக்காரனாய் தாவீது சங்கீதத்தில் அல்லேலூயா அவனுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளே பிரயாசங்களை பார்த்தபோது அவன் முது வயதை குறித்து பேசுகிறார். முது வயதிலும் ஒன்று படிந்த வசனம், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய ஜெபம் இப்படி இருக்கிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி? முது வயதில் தள்ளி விடாமலும் அல்லேலூயா வளர்ந்து போகிற லாஸ்ட் ஸ்டேஜில் என்னை கைவிடாமலும் ஆண்டவரே நீ எனக்கு பாதுகாப்பு தரணும் என்று சொல்லி அவர் சங்கீதக்காரன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். நம்மளில் எத்தனை பேருக்கு அப்படி ஜெபிக்க முடியும்? வயதாகும் போதும் முன்னேறி போகும் போதும் நமக்கு வருகிற பாடுகளும் சூழ்நிலைகளும் நாம் பார்க்கும் போது நம்மளால் ஜெபிக்க முடியும். ஆண்டவரே என்னை தாங்கி என்னை சகாயிச்சு என்னை பரிபூர்ணமாய் எனக்கு விடுதல் தந்த என்னை கரகேற்றி விடுங்க ஆண்டவரே. சூழ்நிலைகள் என்னை தள்ளி விடாமல் சத்ரு என்னை தகர்க்கிறதுக்கு முது வயதில் தள்ளுகிறதுக்கு பார்க்கிறோம். லாஸ்ட் மூமெண்ட் ஆகும்போது என்னை கைவிட்டு போகிற அளவு எனக்கு முன்னேறி போக முடியாத அளவுக்கு எனக்கு சோதிப்பும் சோதனைகளுக்கு சாஸ் தரும்போ அந்த நிலைமையிலிருந்து என்னை தூக்கி விட்டு எனக்கு கனம் பண்ணுங்க ஆண்டவரே. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சா தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் உண்டாகி அதனுடைய 13வது வசனம் ஒன்று படிங்களா? என் ஆத்துமாவை விரோதிக்கிறவங்க வெற்றி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுறவங்க நிந்தையாலும் லெச்சையாலும் மூடப்படும் கடவர்கள் என்று சொன்னால் அவரை உபதிரவிக்கிறவங்க அவருக்கு விரோதமாய் எழுப்பியவங்களுக்கு எல்லாம் விரோதமாயிட்டு அவரை முன்னாடி போய் பேசையில் ஆண்டவரே எனக்கு விரோதமாய் எழுப்பிய ஒவ்வொரு மனுஷரும் அல்லேலூயா அவரை பிசாசு எடுத்து எனக்கு விரோதமாய் உபயோகப்படுத்திய போது நீ தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே நீரே இதற்கு பதில் பேசு, நீரே இதற்கு ஒரு பதில் கொடு என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் முன்னாடி ஜெபிக்கிற ஒரு தாவீதை நான் காண்கிறோம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆனா நம்ம எத்தனை பேர் பிரச்சனைகள் வரப்போ நிந்தங்கள் வரப்போ அவமானங்கள் வரப்போ சோர்வுகள் வரப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் பேசுறவங்களாக இருக்கிறார். ஆனா மனுஷன் முகத்தோடு போயிச்சது திட்டி அறுத்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசி ஒரு மினிட்டில் 100 பொய்களும் பேசி வித்தியாசமான அளவுக்கு நாம் செயல்படும் போது உண்மையா தெரிந்து கொள்ளுங்கள் சத்ருவை நம்மால் ஜெயிக்க முடியாது. தற்சுமையை நமக்கு ஒரு ஆறுதல் பெற்றுக் கொள்ள முடியும். நாம் பேசுகிற பேச்சினால் ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கிறது அல்லாமல் ஒரு ஆளை அறுத்து பேசும்போது ஒரு ஆளை திட்டி பேசும்போது ஒரு ஆளுக்கு விரோதமாய் நாம் பேசும்போது தற்சுமையை நம்முடைய இதயத்திலே பாரம் இறங்கிய ஒரு தோன்றல் நமக்கு வரும். ஆனால் நித்தியமாய் ஒரு சமாதான ஒரு சந்தோஷம் நம்மளால் கிடைக்க முடியாது. அதனால தான் தாவீதினுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் பெருகி அல்லது தெரிஞ்ச சில நிறைய திரளான மக்கள் அவனுக்கு தெரியாததும் தெரிந்ததுமான சொந்த மகன் குடும்பத்திலே ஆளுகள் சவுல் தெரியாத ஆளுகள் நிறைய ஆளுகள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பிய போதும் யாரிடத்தும் ஒரு பதில் பேசுற அளவுக்கு தாவீது போகாமல் ஆண்டவருடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்த ஆண்டவரே எனக்கு சத்துருக்கள் பெருகி இருக்கிறோம். ஆனால் இப்பெருகிய சத்துருக்களை விரட்டி விடுகிறதுக்கும் அதை ஒதுக்கிறதுக்கும் அவர் நிந்தையாய் போகிறதுக்கும் அவர் அவமானிக்கப்படுகிறதுக்கும் எனக்கு வந்து அவமானங்கள் திரும்பி அவருக்கு போகிறதுக்கும் காரணமாய் என்னுடைய கையில் எந்த ஆயுதங்களும் இல்லாதவரை நீரே இறங்கி அவருக்கு என்ன செய் விடுதலை கொடுன்னு சொல்லி அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது தாவீதுக்கு ஏற்ற விடுதலைகள் கிடைச்சது. தாவீது விடுதலை கொண்டு நான் எழும்பியது. நம்மளில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சு விடுதலை எடுக்க முடியும்? அப்படி எடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் பரிபூர்ண விடுதல். அதனுடைய 19வது வசனம் வந்து படிக்கிறார். தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது பெரிதானவைகளை நீ செய்வீர். அதுக்கு அர்த்தம் வந்து சொன்னால் தாவீதுடைய ஜெபத்தில் கிடைச்ச விடுதலைகளை பார்த்த போது உங்களுடைய நீதி உன்னதமான நீதி அது என்ன செய்யும்? அது பரிபூர்ணதை உள்ளது. அதை யாராலும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட விடுதலைகளை அனுப்புறதுக்கு உம்மால முடியும். தொடக்கத்தில் வருத்தப்பட்ட தாவீது லாஸ்டிலும் வருத்தப்படுகிறோம். ஆனா இடையில எல்லாம் சொல்லுகிறது நான் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வந்தது. எந்த நேரத்திலும் தள்ளிவிடாமல் என்னை பாதுகாப்பு காத்த தேவனுக்கு நன்றி. உங்களுடைய நீதி பெரிதானது. மனுஷன் நீதி கொஞ்சமாய் இருக்கிறது. தேவனுடைய நீதி
பெரிதா இருக்கிறது. பெரிதா இருக்கிற நீதிக்குள்ளாடி தாவீது அமர்ந்து கொடுத்த போது அவருடைய தேவனுடைய நீதியை குறித்து தாவீதுக்கு புரிஞ்சது. ஆனா அநேக மக்கள் மனுஷன நீதியை தேடி போகிறார். நம்ம யாரெങ്കിലും யாருடைய நீதியை தேடி போனார் நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறவுகள் தான் ஃபீல் ஆகும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது, ஆண்டவருடைய நீதியை குறித்து தாவீது படித்த போது தாவீதை எப்படி சொல்லுகிறார், ஆண்டவரே தேவனே உம்முடைய நீதி பெரிதான நீதி, பெரிதான நீதிக்குள்ளாடி நாம் வந்திருக்கிறோம். என்னை ஒரு விசுவாசக்கும் தொட முடியாது. அதனுடைய 23வது வசனம் படிக்கலாம். நான் பாடும்போது ஆமென், நான் பாடும்போது என் உதடுகளும் நீ மீட்டுக் கொண்டாய், என் ஆத்துமாவும் கம்பீரிச்சு பொழுது. அர்த்தம் என்ன? பாடும் போதெல்லாம் தாவீதுக்கு ஒரு கம்பீர மகிழ்ச்சி உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? அவர் போகும் பாதையில், அவர் போகும் இடங்களில் எல்லாம் அவருக்கு விடுதல் கொடுத்து, அவர் ஜெபிச்ச ஜெபங்களுக்கு எல்லாம் அவருக்கு திருப்பி பதில் கிடைத்தப்போ அவருடைய உதடுகளும் அவருடைய ஆத்துமாவும் அவருக்கு ஒரே போல தேற்றப்படுறது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டானது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நமக்கு எப்பொழுது உண்டாகுமோ, நான் இருக்கிற வீடு செழிப்பார், நான் போகிற இடங்கள் செழிப்பார், நம்மளோட சேர்ந்திருக்கிறவங்களுக்கு ஒரு செழிப்பு நம்மளால் கொடுக்க முடியும். பாடுகிற உதடுகளில் உண்மையான செழிப்பு ஆவிக்கு ஏற்றபடி உண்டாகி தாவீதுக்கு நம்ம எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு செழிப்பு உண்டாகி இருக்கிறோம். சுயமா ஆண்டவருடைய சமூகத்தில் பாடி, உதடுகள் கொண்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு அந்த ஆத்துமாவும் நம்முடைய உடம்பில் தேற்றப்பட்டு உடம்பு பயங்கரமான மகிழ்ச்சிக்குள்ளாடி வந்து நாம் இருக்கிற இடம் செழிக்கிற அவஸ்தா, நாம் என்னோடு கூட சேர்ந்து இருக்கிற மக்கள் செழிக்கிற ஒரு அவஸ்தா நம்ம எத்தனை பேருக்கு இருக்கு? அப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குள்ளாடி நாம் மாறும் போது சத்துருக்கள் சிதறும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, சத்துருக்கள் எழும்பும் ஆனால் சத்துருக்கள் சிதறணும். சிதறடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஆத்துமாவு தேற்றப்படணும். அது மட்டுமல்ல, உதடுகள் கொண்டு பாடும் போது அல்லது இதயம் கலிகூறணும். ஆத்துமாவு தேற்றப்படாமல் இதயத்துக்கு கலிகூற முடியாது. தாவீது சொல்லுகிறது, இவ்வளவு சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பி ஆனால் ஆத்துமாவு தேற்றப்பட்டது. உதடுகள் கொண்டு பாடும் போது என் ஆத்துமாவு தேற்றப்பட்டது. அப்ப சங்கீதக்காரன் பாடும் போதெல்லாம் உதடுகள் கொண்டு நான் பாடியது, ஆனா ஆத்துமாவு தேற்றப்பட்டது. அதன் அர்த்தம், உதடுகள் கொண்டு பாடும் போது அவரிடம் இருக்கிற தேவனுடைய ஆத்மாவு தேற்றப்பட்ட போது அவன் சுயமாய் மகிழ்ச்சி உள்ள ஒரு மனுஷனாய் மாறி, அதுக்கு அர்த்தம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அவனுக்கு நேரிட்டாலும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளாடி அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி அவனுக்கே தெரியுது. ஆண்டவர் என்னை தேற்றிக் கொண்டிருக்கிறார், எனக்கு ஆத்மாவை தேற்றிக் கொண்டிருக்கிறார், எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு, எனக்கு ஒரு சமாதானம் உண்டு. சாகு கேட்ட பிரச்சனை வந்த போதும் தாவீதுக்கு சமாதானம் உண்டு. சொந்த மகன் அப்சாலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழுப்பிய போதும் தாவீதுக்கு சமாதானம் உண்டு. இதனுடைய காரணம் சொல்லுகிறது, ஆத்துமாவு தேற்றப்பட்டதினாலே, ஆத்துமாவு கலிகூறியதினாலே, உதடு கொண்டு பாடுகிறதுக்கு இதயம் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கலிகூறியப்போ ஆத்துமாவு தேற்றப்பட்டது. நம்மளில் எத்தனை பேருக்கு ஆத்துமாவு தேற்றப்படுகிறார்? சுயமாய் ஜெபிச்சும் ஆராதிச்சும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது நம்முடைய ஆத்துமாவு தேற்றப்படணும். ஆத்துமாவு தேற்றப்படும் போது ஒரு பயங்கர சந்தோஷம் நமக்கு உண்டாகும். அதனால தான் ஆவிக்குரிய லெவலில் ஒரு மனுஷன் மாறப்படும் போது அவருடைய ஆத்துமாவு தேற்றப்படுகிறது. ஆத்துமாவை தேற்றி எடுக்கிறதுக்காகத்தான் நாம் உதடுகள் கொண்டு பாடுகிறது. பாடி தேவனை ஆராதிச்சு மகிமைப்படுத்தலாம். சும்மாதே ஒரு கை தட்டி, சும்மாதே ஒரு நேரம் போக்கு ஒரு பாட்டெல்லாம் நம்மளால் பாட முடியும். நம்மளால் பாடி மகிமையாய் தேவனை கரம் தட்டி வல்லமையில் அந்நிய பாஷையில் ஆராதிக்கிறது காரணம் என்ன? நீ ஆராதிக்கிற பிள்ளை உன்னுடைய ஆத்துமாவு தேற்றப்படும். உதடுகள் கொண்டு நீ ஆராதிச்சு கரங்களை அடிச்சு தேவனை மகிமைப்படுத்தும் ஆட்டோமேட்டிக்கலி உன்னுடைய ஆத்துமாவு தேற்றப்படும். ஸ்தோத்திரம் களை கூறும். அதனுடைய 29வது வசனம் படி, எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவங்க வெட்டி அதற்கு அர்த்தம் 29வது வசனத்தில் வரும்போ தாவீது ஜெபிச்ச ஜெபத்துக்கு எல்லாம் தாவீதுக்கு என்ன பண்ணி, எனக்கு பொல்லாப்பு தேடுறவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்துருச்சு? வீழ்ச்சிக்கு ஏதுவாய் அவர் மாறி தாவீதுக்கு விரோதமாய் எழும்பிய ஜெபிக்கிற ஆவிக்குரிய பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பியவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாய் அவருக்கு வெற்றி இல்ல, அவருக்கு தோல்வி வந்து அடைஞ்சது. அப்போ தாவீது தேவனோடு சொல்லுகிறது, நான் உன் நாமத்தை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். நான் களி கூறுகிற காரணம் அல்லேலூயா. நான் ஜெபிச்சு ஆரம்பிச்சேன், உதடுகளால் துதிச்சு ஆரம்பிச்சேன், பாடி ஆரம்பிச்சேன், ஆத்துமாவை கொண்டு மகிழ்ச்சியாய் அல்லது சந்தோஷமாய் களி கூறி. ஆனால் தேவன் என்னை கைவிட்டதில்லை. அதனுடைய 28வது, எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்டி வெற்றி அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உங்கள் நீதியே கொண்டாடும். அப்ப நாள்தோறும் தேவனுடைய நீதியை கொண்டாடுகிறார். ஒரு அவஸ்தையில் தாவீது வந்ததுக்கு காரணம், நீதி செய்கிற அவஸ்தையில் தாவீது வந்ததுக்கு காரணம், தாவீதுக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பியதினாலே. சொல்றவல்லையா? சும்மாவே ஒரு மனுஷன் பைபிள் தூக்காது,
சும்மாத ஒரு மனுஷன் ஆராதிக்க போகாது. சும்மாத ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சு கொடுக்காது. பிரச்சனைகள் எழும்பும் போது அவன் உதடுகளை கொண்டு தேவனை துதிக்க ஆரம்பிக்கும். ஆத்துமாவை தேற்றுகிறதுக்காக ஆரம்பிப்பார். அவன் துதிச்சு துதிச்சு மகிழ்ச்சியாய் முன்னேறி போக போக ஆண்டவரோட நீதியை குறித்து அவன் பேச தொடங்கும். காரணம், அதுவரை பேசாத நீதி ஆண்டவருக்கு இருக்குன்னு அவனுக்கு உண்மையா புரியும். காரணம், அவன் துதிக்க துதிக்க அவனுடைய அவஸ்தைக்கு மாற்றம் வரும். அவன் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தேற்றப்படும். அவன் முன்னேறி போக போக அவனுடைய ஆத்துமாவை பயங்கரமாய் கலிகூறும். அவன் ஆசீர்வதிக்கப்படும்.